ம். எனக்கு வந்து எனக்கு வந்து வாத உடம்புனால நிறைய வாத பிரச்சனைகள் இருந்தது. இந்த வாயு முத்திரை பண்ணுனதுல, அந்த நீட்சி பண்ணுனதுல நிறைய இது எனக்கு நல்லா 90% மேல குறைஞ்சிடுச்சியா. அந்த படபடப்பு, ஒரு ஒரு பதட்டமாவே வேலை செய்யற மாதிரி இருக்கும், பரபரப்பா. அதெல்லாம் வந்து நிதானமா செய்தேன். இப்ப சின்முத்திரையும் நல்ல ஒரு கான்பிடென்ட், காம் காம்னஸ். யார் எது எது சொன்னாலும் எதையும் உள்வாங்கிட்டு பதில் சொல்லணும்ன்ற அந்த இது இல்ல. பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு அமைதியான சூழ்நிலையில இருக்கு. நான் வாயுமுத்திரை நீட்சி பண்ணதுல ஹெல்த் வந்து நல்ல இதாயிருக்கியா. அப்பப்போ அங்கங்க வீங்கிக்கும். அந்த ருமேட்டிசம் வந்திருந்தது ஒரு தடவை, அந்த வைரல் ஃபீவர். சந்தி ம். முத்திரை இப்ப அதுவும் வீக்கங்கள்லாம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் அப்பப்ப வருது, இந்த கணுக்கால் கிட்ட இருக்கிற இதுல ஜாயிண்ட்ல. அதுவும் அந்த முத்திரை பண்ணும்போது சரியாயிடுது எனக்கு. அது மாதிரி கால்ல வந்து, வலது கால்ல வந்து கணுக்காலுக்கு மேல வந்து ஒரு கருப்பா ஒரு பேட்ச் மாதிரி இருந்தது. அது ரொம்ப நாளா இருந்தது. அரிக்கும், சொரிவேன். அப்புறம் ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தது. அது வந்து நீர் முத்திரையும் வாயு முத்திரையும் வைக்கும் பொழுது அது நல்லா இதாகி நல்ல நார்மலா ஆயிடுச்சு அந்த ஸ்கின். அது 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 மிராக்கிள் மாதிரியே இருக்கு. அது மாதிரி முதுகுல ஒரு கட்டி இருந்தது. அதுவும் வந்து கரைஞ்சதை விட அது தன்னாலேயே அது உடைஞ்ச வலி எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் பஸ் அப்படியே வந்து வெளியேறிச்சு. முதுகு பயங்கர. கட்டி கட்டி எத்தனை வருஷம் இருந்தது? அது வந்து ஒரு 10, 15 எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இருந்ததுயா. அது ம். வந்து பண்ணல, ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர்கிட்ட பயந்துட்டு கேட்கும்போது அது கேன்சர் ஆக சான்ஸ் இருக்கு, அதனால அதை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ம்ஹ்ம். இன்னொரு டாக்டர் போய் கேட்கும்போது அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணலைன்னா நீங்க எதுக்கு அதை தொந்தரவு பண்றீங்க, பேசாம விடுங்க அப்படின்ட்டாரு. ஆனா ம். எனக்கு அது பயமா இருந்தது, ஏன்னா வலி இல்லாதனால அது கேன்சர் ஆகுமோ அப்படின்ற பயம் இருந்தது. பட் ம். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி, அது ஒரு தடவை அதுக்கு முன்னாடி இந்த ஊமத்தை இலையில வந்து இது விளக்கெண்ணெய் தடவி சுட வச்சு போட சொன்னாங்க, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண முன்னாடி. அது போட்டதுல பஸ் எல்லாம் வெளியாகல, ஆனா கொஞ்சம் அமுங்கிச்சு. அப்புறம் திருப்பி அது ரெகுலர் ஆயிடுச்சு பழையபடி. அதனால எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாம விட்டுட்டேன். இது கிளாஸ் ஜாயின் பண்ணி ரொட்டீனா அந்த உஜாசு, கணேச முத்திரை, வாயு முத்திரையோட நீட்சி இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது தன்னாலேயே திடீர்னு ஒரு 2 மாசம் தான் இருக்குங்க ஜாயின் பண்ணி, ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ஒரு நாள் பஸ் வெளியாயிடுச்சியா. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. அது வலி கிளி எதுவுமே இல்ல. அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு கிரீன் கலர்ல வந்து ஒரு ஸ்மெல். அப்ப ஸ்மெல் வந்ததுனாலதான் என்னால என்ன இந்த இங்க சுத்தி ஸ்மெல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணுறேன். பார்த்தா முதுகுல அப்படியே அது பேட்ச் மாதிரி அப்படியே வெளியில வந்து அது ஒரு பெரிய மிராக்கிள் எனக்கு. ரொம்ப சந்தோஷம், நன்றியா. டாக்டர் சாலி ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.